வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீர கணபதி, அதாவது கந்திஷ்டி கணபதி அவர் பூஜை செய்யும் முறை இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். அந்த கந்திஷ்டி பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் கந்திஷ்டி கணபதி இருக்கும். அந்த கந்திஷ்டி கணபதிக்கு மற்றொரு பெயர் தான் வீர கணபதி. அந்த வீர கணபதியை எப்படி நம்ம முறைப்படி வழிபாடு செய்தால் நமக்கு நல்லது நடக்கும்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கந்திஷ்டி கணபதி நம்ம வீட்டில் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்குரிய முறைகள்லாம் சரியான முறையில் நம்ம செய்யணும். அப்போ செஞ்சால் தான் அவரோட ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த கந்திஷ்டி கணபதியை எளிய முறையில் எப்படி இதுன்னா நமக்கு பலன் கிடைக்கின்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த கந்திஷ்டி கணபதி என்னென்னா வாரம் செவ்வாய்க்கிழமை அவருக்கு ஒரு சின்ன பூஜை மட்டும் நீங்கள் செய்து வந்தால் நம்ம வீட்டில் இருக்க திஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே இதாகி நம்ம ஏற்கனவே பொதுவாக வீட்டு முன்னாடி கந்திஷ்டி கணபதி வச்சுட்டோம், நமக்கு எல்லாம் இதாகணும். ஆனால் அவருக்குரிய ஒரு இது பண்ணணும்ல, அவருக்கு நல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணால் அவருக்குரிய நல்ல ஒரு பரிகாரம் நம்ம பண்ணணும்ல. அப்படின்னா தானே அவரோட ஆற்றல் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னால இந்த ஒரு சின்ன பரிகாரம் நீங்கள் வாரம் பரிகாரம் இல்லை, ஒரு வழிபாடு இது செஞ்சு வந்தீங்கனாலே நமக்கு வீட்டில் இருக்க திஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே சரியாயிரும். இது வாரம் செவ்வாய்க்கிழமை வீட்டில் அதை பண்ணணும். அந்த வழிபாடு அது நீங்கள் வெளியே கந்திஷ்டி கணபதி ஒரு சிலர் வெளியே வச்சுருப்பாங்க, இல்லாட்டா காம்பவுண்டு முன்னாடி படம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் போட்டிக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக் கணபதின்னு சொல்லி பிள்ளையாரே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இது இருந்தால், அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணலாம். அவரை நினச்சி அவருக்கு வெளியில் நீங்கள் அந்த படம் மட்டும் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த படத்துக்கு காலையிலே சுத்தம் பண்ணி இதுன்ட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு சின்ன பூ வச்சுருங்க. ஆனால் இந்த பூஜை பண்ணுறதோ நைட்டு நம்ம வீட்டில் இருக்க அனைவரும் வெளியில் இந்த ஆஃபீஸ் வேலைக்கு போனவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த பின்னாடி, எல்லோரும் குடும்பத்தில் இருக்க உறுப்பினராக வீட்டுக்கு வந்த பின்னாடி இந்த இது பண்ண போகிறோம். அப்போ நைட்டு எத்தனை மணிக்குன்னா 8 மணிக்கு மேலே எல்லோரும் வெளியில் போனவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த பின்னாடி 8 மணிக்கு மேலே அது பண்ணணும். அது எப்படின்னா ஒரு சின்ன எளிய பூஜை தான். நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை வாரம் பண்ணுங்க. இருந்தது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதுணும். அப்போ செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு மேலே என்னதுன்றன்னா அவருக்கு சிவப்பு கலர் மலர் பூ வாங்கி வச்சுக்கோங்க. பூ வைக்கணும். சரி, விநாயகருக்கு சிவப்பு கலர் தான். அந்த சிவப்பு கலர் பூ என்னன்னா நம்ம இது மாதுளம்பூ இருக்குது பாருங்கள், மாதுளம்பூ இல்லாட்டினா இந்த செம்பருத்தி, அது ரெட் கலர் பூ தான். இல்லை ரோஸ் ரெட் ரோஸ் இருந்தாலும் அதுவும் பூஜைக்கு அது. அப்புறம் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் அவருக்கு பழங்கள் கனி எதுனாலும் வைக்கணும்னா செவ்வாழைப்பழம் 2 பழம் இப்படி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பூஜைக்கு இந்த கற்பூரம்னு ஒன்று விற்கிது. கந்திஷ்டிக்குன்னு பெரிய பெரிய வில்லைகள் கற்பூரம் இருக்கும். அந்த கற்பூர வில்லைகள் 3 பெரிய இது வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு மஞ்சள் கலர் சிவப்பு கலர் துணி அதில் நல்லா முடிஞ்சு வச்சுட்டு அந்த பூஜை தட்டில் எல்லாமே இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. பத்தி, சூடம், வாழைப்பழம், சிவப்பு கலர் பூ தான் பண்ணணும். அது மாதிரி செவ்வாழைப்பழம் சிவப்பு கலர் தான், அதையும் வச்சுக்கோங்க. பத்தி, சூடம் எல்லாமே வச்சுட்டு அந்த 3 வில்லைகளையும் ஒரு சிவப்பு கலர் துணியில் கட்டி வச்சுருங்க. அந்த தட்டில் வச்சுட்டு அவருக்கு ஒரு பானக்கம் ஒன்று தயார் பண்ணணும். அந்த பானக்கம் எப்படின்னா நம்ம புளி, வெல்லம், மண்டை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கலந்து கொஞ்சோன்னு ஒரு பானக்கம் ஒரு சின்ன டம்ளரில் கலக்கி வச்சுக்கோங்க. அந்த இதில் 3 ஏலக்காய் தட்டி போட்டு அந்த பானக்கம் கலந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பின்னாடி நைட்டு எல்லோரும் வெளியில் போய் அவங்கவுங்க வேலைக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்த பின்னாடி நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த வீட்டில் பிள்ளையார் இருந்தால் பிள்ளையார் அந்த பிள்ளையார் கந்திஷ்டி பிள்ளையார் முன்னாடி சிட்டோட்டில் இருக்கானா அதில் வச்சு பண்ணலாம். இல்லை நீங்கள் சாமியவே நினச்சி வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து அதை பண்ணலாம். பூஜை அறையில்னா என்ன, தீபங்கள் ஏற்றணும். 3 தீபம் சாமி ரூமில் 2 தீபம், 3 தீபம் அந்த பிள்ளையாருக்குன்னையில் நீங்கள் பூஜை அறையில் பண்ணிங்கன்னா அங்கே மட்டும் 3 தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு நாங்கள் முன்னாடியே அவருக்குன்னே தனியாக சிலை வச்சுருக்கோம்னு சொல்கிறவங்க அந்த 3 தீபம் உள்ளே 2 தீபம், சாமி முன்னாடி ஒரு 3 தீபம்,
அப்புறம் வந்து வெளியே ஒரு தீபம் நம்ம வைக்கணும். நம்ம வாசல் படி இருக்குல்ல, நிலைவாசல் படி, அங்கே ஒரு தீபம் வைக்கணும். தீபம் அங்கே ஒன்று, அதான் வந்து நம்மளுக்கு முத அந்த நிலைவாசல் படிக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம குலதெய்வம் அங்கே தான் இருக்குது. அப்படின்னால நம்ம வந்து அது மாடம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து மாடங்கள் வச்சுருப்பாங்க. இப்போலாம் யார் மாடங்கள்லாம் ரொம்ப இல்லை. இருக்கிறவங்க மாடத்தில் வச்சுக்கோங்க. இல்லாதவங்க நம்ம நிலைவாசல் படிக்கிட்ட ஒரு அந்த இதுக்கு வீட்டு முன்ன அந்த இதில் ஒரு விளக்கு வச்சு, ஒரு தட்டில் வச்சு, அதுக்கு பூ இதெல்லாம் வச்சு, அப்போ என்ன வீட்டுக்குள்ள நம்ம குலதெய்வத்தை நேரதுன்னா நம்ம குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் தான் எந்த தெய்வமும் நமக்கு அனுகிரகம் பண்ணும், துணை புரியும். அப்படினால குலதெய்வத்துக்கு வைக்கிற தெய்வம் அது. சாமி ரூமில் வந்து 2 தீபம் வைக்கிறீங்க, இங்கே 3 தீபம் வச்சுட்டீங்க. வச்சு அந்த கணபதியோட சோத்திரம், அவரோட மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து எளிய முறையில் தான், வேறு எதுவும் ஒரு சிரமமானதில், எளிய முறையில் தான் அந்த மந்திரம். அது என்னென்னா, நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த சாமி பாட்டு விநாயகர் பாடலையும் போட்டு கேட்கலாம். அப்போ சாமி முன்னாடி எல்லாத்தையும் இதை பிள்ளையார் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, சாமி ரூமில் பிள்ளையாருக்கு முன்னாடி மாடத்தில் நிலைவாசல் படியில் எல்லாத்துலேயும் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, பூக்கள் எல்லாம் வச்சுட்டு, வீட்டில் இருக்க அனைத்து லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு, வீட்டில் வந்து உள்ளே உட்காந்து அமைதியாக அந்த சுலோகத்தை சொல்லணும். என்னன்னு சொன்னோம், அவர் வீரகணபதி, அவர் பேர் என்ன பேர் வீரகணபதி. ஒரு 108 முறை நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் உட்காந்து பண்ணினா இதோட பலன் அதிகமாக கிடைக்கும். அப்போ வந்து என்ன சொல்லணும், ஓம் வீரகணபதியே நமக, ஓம் வீரகணபதியே நமக, ஓம் வீரகணபதியே நமகன்னு ஒரு 108 முறை நீங்கள் சொல்லிட்டு, நீங்கள் பிள்ளையார் பாடல் போட்டு கேட்கலாம். இந்த சாமியை கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அந்த பூஜை முடிஞ்ச பின்னாடி நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டு, கொஞ்சம் தள்ளி நம்ம அதுன்ட்டு, அப்புறம் சாமி ஒரு 10 நிமிஷம் சென்று திருப்பி நம்ம வீட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணி இதை நீட்டுதுன்னா அவ்வளோ ஒரு மங்களாரம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பானக்கத்தை வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 அந்த சூடம் பெரிய நம்ம டிஸ்ட்ரிக்டாண்டி ஒரு சூடம் வாங்கியிருந்தோமுங்க, பெரிய வில்லை, அதை முடிச்சு போட்டுருந்த அந்த சூட பொட்டணத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரு தலையும் சுற்றி, வீட்டில் இருக்க ஒருத்தர் விடாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லார் தலையும் சுற்றி வெளியில் போய் வாசலில் வச்சு அந்த இது சூடத்தை ஏற்றிட்டு, துணியோடு அப்படியே சூடத்தை ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பானக்கத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தண்ணிட்டு, அதுக்கு பின்னாடி யார் வெளியில் போகக்கூடாது. சாமிகிட்ட பின்னாடி யார் வெளியில் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் செஞ்சு வச்சா எப்பேற்பட்ட உங்களுக்கு கண் திருஷ்டி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். இது எங்களோட அனுபவபூர்வமான உண்மை. அதனால நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. இப்போ பெண்கள் வந்து நாங்கள் அந்த டயத்தில் இது பண்ண முடியாது அப்படின்னா, அது அப்போ இதெல்லாம் வீட்டில் இருக்க மற்றவங்க பண்ணலாம். ஆனால் அவங்க பண்ணோம்னா அன்றைக்கி வந்து பண்ணோம்னா அந்த இதை விட்டுட்டு மறுவாரத்துலேருந்து திருப்பி தொடங்குங்க. அதனால தப்பே இல்லை. இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாயிரும். நண்பர்களே, இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இறைவனோட அந்த வீரகணபதியோட கண் திருஷ்டி கணபதியோட ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். வெறும் நம்ம படத்தை மட்டும் வச்சுட்டுமே நமக்கு திருஷ்டி போயிருமேன்னு நினைக்காதீங்க. இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது தெரியும். நீங்கள் என்னான்னு மற்றது இதில் ஷேர் பண்ணுங்கள்.